ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஷோவில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக ஏமாந்துட்டோம் தான் சொல்லணும். ஸோ சன்னா ஸ்டாக் புதுசாக எடுத்திருந்தேன். ஸோ சேல் பண்ணலாம் சொல்லி பார்த்திங்கன்னா நான் கேட்டது பெல்ஹேரி, ஆனால் நான் ரிசீவ் பண்ணது வேறு ஒரு மீன். ஸோ ரிசீவ் பண்ண வேறு ஒரு மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உருப்படியாக இல்லை, அதெல்லாம் இறந்தும் போயிடுச்சு முக்கால்வாசி. ஸோ ஏதோ ஒரு சிலது தான் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்குது. அண்ட் நான் பேக்கெட்டை காட்டுறேன். ஸோ அந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒழுங்காக பேக்கிங்கும் பண்ணல, கண்ட மணிக்கு ஏதோ கடமைக்குன்னு பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த பேக்கெட்டில் ஒன்று ஒன்று கை வச்சு எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அது சுருங்குதுன்றத. என்ன சிங்கிள் பேக்கிங் தாங்க பண்ணியிருக்கான், டபுள் பேக்கிங் கூட இல்லை, சிங்கிள் பேக்கிங் தான் பண்ணியிருக்கான். ஸோ 3 நாள் ட்ராவல் ட்ரெயினில் சிங்கிள் பேக்கிங்காக பண்ணுறது. இவனுங்கிட்ட சொல்லியும் பார்த்தாச்சு, படிச்சும் இவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, திருந்துற மாதிரியே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், சுத்தமாக காற்று இல்லை பாருங்கள் இந்த பேக்கெட்லலாம். சில பேக்கெட்லாம் சுத்தமாக காற்று இல்லை. ஸோ நான் ரிசீவ் பண்ணது பார்த்திங்கன்னா பெங்காலி ப்ளூ கஞ்சுவா. சன்னா பெல்ஹேரிஸுக்கு தான் ஆர்டர் போட்டேன். பெல்ஹேரி தான் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு வீடியோவும் அனுப்பிச்சான், பெல்ஹேரி வீடியோவை பார்த்தா நான் சன்னா கஞ்சுவா ரிசீவ் பண்ணேன். என்கிட்ட சொல்கிறான் இது சன்னா கஞ்சுவா இல்லை, இது பெல்ஹேரி அப்படின்றான். பட் நான் ரிசீவ் பண்ணது சன்னா கஞ்சுவா ப்ளூ பெங்கால்னு சொல்லக்கூடிய அந்த டைப்புன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறது, அவனுக்கிட்ட தான் சன்னா இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் எடுத்தாகணும். பட்டு என்னென்னா இதில் அடிக்கடிக்கு ஏமாறுறது உண்டு, ஓகேங்களா. ஸோ அப்பப்போ ஏமாறுவேன். நல்லா வேலை சிங்கிள் பேக்கிங் போட்டு விட்டான். ஏன்னா முக்கால்வாசி மீன் இன்ஃபெக்டடாக இருந்திருக்கு, ஏகப்பட்ட மீன் இன்ஃபெக்டடு. ஸோ அதை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வச்சு குவாரண்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் பேக்கிங் போட்டனால எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரே பேக்கிங்கில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருப்பேன். ஆல்ரெடி அவன்கிட்ட நான் கத்தி விட்டேன். ஸோ ஏன் எனக்கு வேறு மீன் அமிச்சேன்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான், இதுதான் பெல்கேரின்னு. நம்ம என்ன பண்ண முடியும். அண்ட் ஷோவில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மீனை காப்பாற்ற முடியுதோ காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா முக்கால்வாசி இறந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 60% ஃபிஷஸ் நான் இறந்துட்டேன். ஸோ அவ்வளோ மீன் இறந்துருச்சு. ஸோ என்கிட்ட இருக்க நாள் இருக்க உடம்பு சரியில்லாத மீன்லாம் இறந்து போகுது. ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆனதும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு இன்ஃபெக்ட் ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா ஒரு பேக்கெட்டில் வச்சு ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா இவனுங்களெல்லாம் ஒரே டேங்கில் போட்டு ரெக்கவர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது தாங்க முடியாத அளவுக்கு பரவிடும். ஸோ நம்ம க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக ஒரு பேக்கெட்லேயே வச்சு க்யூர் பண்ணலான்னு தான் நான் ஒரு சிங்கிள்ஸ் பேக்கெட்லேயே போட்டு க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மீன் இருக்கும் பாருங்க பேக்கெட் பின்னாடி, அதெல்லாம் இன்னும் க்யூர் ஆக வேண்டியது, அதனால் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கிட்ட ஃபின்னே இல்லை பாருங்கள். ஸோ அது இப்போ தான் நல்லா க்யூர் பண்ணி ஃபீட் எடுத்து ஃபின்னு வளர ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கிட்ட ஃபின்னே இல்லை, அது இப்போ தான் ஃபின்னு வளருது. உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே தான் இருக்குது, இப்போ நல்லா அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கேன் அதை. ஸோ பார்த்திங்கன்னா செலவு தான் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஏமாந்து தான் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் செலவு இன்னும் அதிகமாக பண்ணி ரெக்கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண காசாச்சும் எடுக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த பேக்கெட் பின்னாடி ஒரு மீன் இருக்கும், அது பாடி அந்த அளவுக்கு ரெட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேமராவில் கிளியராக தெரியல, பட் கண்ணில் நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ கிளியராக தெரியும். அண்ட் ஷோல் இந்த மீன்லாம் நான் உங்களுக்கு அமுச்சு விட மாட்டேன், ஓகேங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எப்போவுமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் அனுப்புவேன். ஸோ என்கிட்ட ரெகுலராக மீன் வாங்குறவங்களுக்கும் தெரியும் நான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் சேஃபாக செக்யூராக அனுப்பிச்சி விட்றேன்றத. ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா க்யூர் ஆகணும். ஸோ அந்த ரெட் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பாருங்கள். அண்ட் இன்னொரு சன்னா நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டேன். ஸோ இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கான்றதை பாருங்கள். ஃபின்னெல்லாம் டேமேஜ் ஆகி அந்த உடம்புல உங்களுக்கு காயம் தெரியும், முதுகில் இருக்க அந்த ஃபின்னுக்கு கீழெல்லாம் லைட்டாக சின்ன ரெட்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்யூர் பண்ணி எடுத்தது தான் அது. சேம் ஃபிஷ் தான். ஸோ ஒரு 3 days ஆகிடுச்சு எனக்கு இப்படி மாற்றதுக்கு இவனை, சரிங்களா. ஸோ மற்றதெல்லாம் இன்னும் எனக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இவன் ஃபின்ஸ் மட்டும்தான் இனி, மற்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ நல்லாவே க்யூர் பண்ணியாச்சு. ஸோ என்கிட்ட ரொம்ப லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. அண்டு ஒரு சிலர்லாம் என்னால் க்யூரே பண்ண முடியல. ஸோ அதில் ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் க்யூர் பண்ணதுக்கு. ஃபீடு போட்டாலும் ஃபீடு எடுக்க மாட்டேங்குது.
இது வந்து இருக்க மனசு தான் எனக்கு கஷ்டமாகுது. ஏன்டா இவனுங்கெல்லாம் வடக்கன்ஸ்லாம் இப்படி இருக்காங்களோன்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து நான் நிறைய எஃபெக்ட் பண்ணி இதை வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ க்யூர் ஆகி வந்தால் இவனை ஒரு பெட்டாக வச்சுக்கலான்னு தோணுது. பட் வருவானான்னு தெரில. அண்ட் ஷோவில் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னென்னா இதெல்லாம் வந்து முக்கால்வாசி வைல்ட்லேருந்து தான் இவனுக்கு வந்து பிடிச்சி தருவானுங்க. ஸோ வந்து எனக்கு தெரில இவனுக்கு கேப்டிவ் ப்ரீட் தான் பண்ணுறானுங்களா, வைல்ட்லேருந்து தான் பிடிச்சி தராங்களான்னு எனக்கு சரியாக தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு இவனுங்களாம் வைல்ட்லேருந்து தான் இதை வந்து பிடிச்சி நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்தியாவில் முக்கால்வாசி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்க்குற சன்னா வெரைட்டிஸ் எல்லாமே வைல்ட் கார்டு தான். இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் வெரைட்டி சன்னாஸ். இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் வேணால் கேப்டிவ் ப்ரீட்ஸாக இருக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து வைல்ட் கார்டு தான் நம்மளுக்கு வந்து அனுப்புவானுங்க. ஸோ நான் வந்து சொல்லியும் பார்த்துட்டேன். நீங்களாம் வந்து உங்களோட ஏரியாவில் இந்த மீன் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்களே வந்து பிடிச்சி நல்லா செலக்டிவாக ப்ரீட் பண்ணலாமே கேப்டிவில் வச்சுலாம் சொல்லி பார்த்தாச்சு. கேட்குறதா இல்லை அவனுங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏதோ ஆற்றுலேயே குளத்துலேயே இருக்குது, நாங்கள் ஏன் ப்ரீட் பண்ணோன்ற மாதிரி இருக்கானுங்க அவனுங்க. ஸோ ஓகே ஷோர், என்கிட்ட இருக்க பேலன்ஸ் ஃபிஷ் அண்டு க்யூர் பண்ணி நல்லா ஹெல்த்தியான ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் இண்டிவிஜுவலாக யாராவது வீடியோ கேட்டிங்கன்னா தனித்தனியாக வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து குரூப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Bye bye, sure.